ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சங்கீதம் 112:3 கூறுகிறது. இந்த வசனம் நீதியான வாழ்க்கையை வாழ்வதால் வரும் ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறது. செல்வமும் ஐஸ்வர்யமும் என்பது வெறும் பொருளாதார வளத்தை குறிக்கவில்லை, மாறாக தேவனுடைய வழியில் நடப்பவர்களுக்கு கிடைக்கும் முழுமையான ஆசீர்வாதங்களை கூட்டுகிறது. அன்பு, சந்தோஷம், நல்ல ஆரோக்கியம், பயனுள்ள உறவுகள், அசைக்க முடியாத உள்ளார்ந்த சமாதானம் போன்றவற்றை இதில் அடங்கும். இவை தேவனுடைய கிருபையினாலும் சந்நிதியிலும் இருந்து வரும் உண்மையான பொக்கிஷங்களாகும். பொருட்செல்வத்தை விட எப்போதும் மேலானவை இவை. மேலும் நீதியோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று வசனம் வலியுறுத்துகிறது. உலகளாவியான செல்வம் அழிந்து போகலாம் அல்லது இழக்கப்படலாம், ஆனால் நீதியின் மதிப்பு நித்தியமானது. அது உலக வெற்றிகளை தாண்டி நிலைத்திருக்கும் நற்குணமாகும். மேலும் நல்லொழுக்கம், விசுவாசம் நிறைந்த நிலையான பாரம்பரியத்தை நமக்குள் உருவாக்குகிறது. தற்காலிகமான செல்வத்தையும் சாதனைகளையும் போற்றும் சமுதாயத்தில் இந்த வசனம் உண்மையான செழிப்பை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சவால் செய்கிறது. தேவனுடைய வாக்குறுதி என்னவென்றால், நீதியான வாழ்க்கையை நாம் மட்டுமல்ல, நம்மை சூழ்ந்தவர்களையும் ஆசீர்வதிக்கிறது. அதன் தாக்கம் குடும்பங்கள், சமுதாயங்கள், எதிர்கால தலைமுறைக்கு என்று அது நீண்டு செல்கிறது. நற்பண்பும் தெய்வீக அருளும் நிறைந்த சாட்சியத்தை பின்னால் விட்டு செல்கிறது. ஆகையால் உண்மையான செல்வம் பொருட்களில் அளக்கப்படுவதில்லை, அது தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப வாழும் வாழ்க்கையிலே உள்ளது. அவற்றைத்தான் முதல் வசனம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், 3வது வசனம் அவன் சந்ததி பலத்திருக்கும், செம்மையாளர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டும் என்று கூறியிருக்கிறது. அவர்களின் வீட்டில் ஐஸ்வர்யமும் செல்வமும் இருக்கும், அவர்கள் நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். முதல் பகுதி ஐஸ்வர்யமும் செல்வமும் என்பது வெறும் பொருளாதார வளத்தை மட்டும் குறிக்கவில்லை. வேதாகம பார்வையில் செல்வம் என்பது ஆவிக்குரிய வரங்களை குறிக்கிறது. அதாவது சமாதானம், சந்தோஷம், ஞானம், நல்ல குடும்ப பந்தங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி போன்றவை. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் மனிதரின் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து அவன் பரிபூர்ணத்தை காட்டுகிறார். இயேசு மத்தேயு 6:37 கூறுகிறார், முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. ஆம், தேவனுடைய வழிகளை நாம் முன்னுரிமை அளிக்கும் போது வாழ்வின் மற்ற ஆசீர்வாதங்கள் நம்மை சேர்ந்து தரப்படுகிறது, சீராக நிறைவேற்றப்படுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. சிலருக்கு பொருளாதார வளமாக இருக்கலாம், சிலருக்கு நல்ல உறவுகள், உள்ளார்ந்த சுகம் அல்லது ஆவிக்குரிய உயர்வு என வெளிப்படலாம். செல்வம் என்பது பணம் மட்டுமே என குறைத்து கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் பிறரோடு ஒப்பிடும்போது நமக்கு அதிருப்தி ஏற்படலாம். வேதாகம் சொல்லும் செல்வம் பல பரிமாணங்களில் இருக்கும் என்றும் அது நமக்கு போதுமானதாக இருக்கும். 2ஆம் பகுதி அவர் நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நீதியின் நிரந்தர மதிப்பு வலுக்கிறது. பொருளாதாரம், செல்வம் அழிந்து விடலாம், ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிதலில் இருந்து வரும் நீதியானது நிலைத்திருக்கும். சங்கீதம் 119:105 சொல்லப்படுகிறது, உமது வார்த்தை என் கால்களுக்கு விளக்கும், என் பாதைக்கு ஒளியுமாயிருக்கிறது. நீதியானது வெளிப்புற செயலாக மட்டும் இல்லாமல் தேவனுடைய சத்தியத்தில் தினமும் நடந்து கொள்வதன் மூலம் அது வளர்க்கப்படுகிறது. உள்ளார்ந்த குணநலன் ஆகும். நாமும் அதிகமாக நம்மை தேவனுக்கு ஒப்படைக்கும் போதெல்லாம் அவர் நம்மை உள்ளிருந்து மாற்றுகிறார்.
இந்த வசனம் நமக்கு நீதியோடு வாழ்வது ஒரு சுமை அல்ல, ஆசீர்வாதத்தின் மூலமாக என்றும் உதவி அளிக்கிறது. நீதியானது வாழ்வில் உலகிலாவியான மதிப்புகளோடு ஒத்துப்போகாது, ஆனாலும் அது நிலைத்திருக்கும் பலனை கொடுக்கிறது. அதை நம்மை மட்டுமல்லாது நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும், குடும்பம், சமூகம், அடுத்த தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தை தருகிறது. தேவன் வாக்குறுதியை அளிப்பது என்னவெனில், நீதியான வாழ்க்கை நாம் இறந்த பிறகும் நிலைத்து நிற்கும் ஒரு சாட்சியாகும். அதற்கு உதாரணமாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், அங்கே லோத்து என்ற ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். அவன் நிமித்தம் சோதோம் குமாரோ பட்டணத்தின் அக்கிரமம் பெரிதா இருக்கும்போது அப்பட்டணத்தை அழிக்க தேவன் சித்தம் கொண்டு 2 தூதர்களை சோதோம் குமாரா பட்டணத்துக்கு அனுப்பினார். அங்கே நீதிமானான லோத்து அவர்களை அழைத்து தன் வீட்டில் தங்கச் செய்கிறார். அவற்றின் முழு கதையும் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் அந்த முழு கதையும் நாம் அறிந்ததுதான். ஆனாலும் அதன் ஒரு பகுதியை முக்கிய வசனமாக உங்களுடன் குறிப்பிட விரும்புகிறேன். லோத்து கர்த்தருக்கு பயந்ததினால், ஆதியாகமம் 19, 12, 13 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்த தூதர்கள் பட்டணத்தை அழிக்கும் முன் லோத்துவிடம், இந்த பட்டணத்தில் உனக்கு யார் இருக்கிறார்கள்? உனக்கு மருமகனாவது, குமாரனாவது, குமார்த்தியாவது அல்லது உனக்குரிய எவர்களாவது இருந்தாலும் அவர்களை அழைத்து கொண்டு வெளியே போ, இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறோம் என்று கூறுகிறார். லோத்து என்ற ஒரு நீதிமான் நிமித்தம் அவனை சார்ந்த அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க தேவன் விருப்பம் கொள்கிறார். இது தேவனுக்கு நடந்ததால் நம் நிமித்தம் நமது குடும்பமும் பாதுகாக்கப்படுகிறது. இதுவே தேவனின் ஆசீர்வாதமாகும். மேலும் சங்கீதம் 112:3 நமக்கு உண்மையான செல்வம் என்றால் அது நமக்கு உள்ள பொருள்களால் அல்ல, தேவனுடைய இருப்பால் நிரம்பிய வாழ்க்கை என்பதை நினைவூட்டுகிறது. உண்மையான ஐஸ்வர்யம் நீதியோடு வாழ்வதில் உள்ளது. அது தேவனுடைய அன்பையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும் சாட்சி என்று நிலைத்திருக்கும். சங்கீதம் 112:3 உண்மையான சாரத்தை புரிந்து கொள்ள அதன் சூழலை அறிந்து கொள்ள வேண்டுமானால், சங்கீதம் 112 என்பது நீதிமான்களின் குணங்களையும் அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களையும் பாடும் ஸ்தோத்திர பாடலாகும். இதில் துன்மார்க்கரின் முடிவும் நீதிமானின் வாழ்க்கையின் நிலைத்தன்மையும் ஒப்பிடப்பட்டுள்ளது. தேவனில் அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை எவ்வாறு நம்பிக்கையும் உறுதியும் தருகிறது என்பது இது வலியுறுத்துகிறது. இந்த சங்கீதத்தில் நீதிமான் நேர்மை, தாராளம், நெறிப்படுத்தப்பட்ட நடத்தை மற்றும் தேவனை நம்பும் விசுவாசம் ஆகியவை பாராட்டப்படுகின்றன. இந்த அதிகாரத்தின் தொடக்கத்தில் கர்த்தரை துதி செய்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறது. இங்கு சொல்லப்படும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஆழ்ந்த மதிப்பு மற்றும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அதிகாரத்தையும் உணர்ந்து வணங்குதல் என்பதை குறிக்கிறது. இந்த உணர்வுதான் நம் செயல்களின் முடிவுகளை வடிவமைக்கிறது. மேலும் தேவனுடைய இருதயத்திற்கு கிட்டே நெருங்கி செல்ல இது உதவுகிறது. சுற்றியுள்ள வசனங்கள் நீதிமானின் வாழ்க்கை மேலும் விவரிக்கின்றன. அவற்றில் தாராளம், தயவு, சோதனைகளில் நிலைத்தன்மை போன்ற குணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் ஒரு செய்தியை சொல்கின்றன. நாம் நீதியை தாங்கி தேவனுடைய சித்தத்தோடு ஒத்துப்போகும் வாழ்க்கை வாழும்போது அவர் ஆசீர்வாதங்கள் வெளிப்படுத்தும் பாத்திரமாக நம்மை அவர் உருவாக்குகிறார். நம்மை சுற்றியுள்ளவர்களும் நன்மையை செய்யும்படியாக அவர் நம்மை பயன்படுத்துகிறார். ஆகையால் இந்த விரிவான கருவை சுருக்கமாக வெளிப்படுத்துகிறது. இது நமக்கு நினைப்பூட்டுவது ஐஸ்வர்யமும் செல்வமும் நீதியுமாகியவை ஒன்றோடு பின்னி பிணைந்தவையே. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது அவர் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். நாம் உலகளாவியான ஆதாயங்களை மட்டும் நாடுவதில்லை, மாறாக நம்முடைய
படைப்பாளருடனான ஆழமான உறவை நாடுகிறோம். அவரே நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்க அனுமதிக்கின்றோம். இந்த வசனத்தின் முதல் பகுதி ஐஸ்வர்யமும் செல்வமும் குறித்து பேசுகிறது. நாம் முன்பே பார்த்தபடி இது வெறும் பணத்தை குறிக்கவில்லை, மாறாக தேவன் அருளும் பல்வேறு ஆசீர்வாதங்களையும் பரிசுகளையும் குறிக்கிறது. இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, செல்வம் என்பது விரிவான அர்த்தமுடையது. அதில் உணர்ச்சிகள், உறவுகள், ஆன்மீக ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அடங்குகின்றன. ஒருவர் சமாதானம், அன்பு, சந்தோஷம் போன்ற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பாரானால் அவர் உண்மையிலே செல்வவான் ஆவார்கள். அடுத்த முக்கியமான பகுதி அவன் வீட்டிலே என்ற ஒரு சொற்றொடர். இது பாதுகாப்பு, நிச்சயத்தன்மை மற்றும் சாந்தி நிறைந்த இடத்தை குறிக்கிறது. வீடு என்பது புனிதமான இடமாக கருதப்படுகிறது. அங்கு நம்முடைய உறவுகள் வளர்க்கப்படுகிற ஆன்மீகமான முன்னேற்றம் அடைகிறோம். ஆகவே ஆசீர்வாதங்கள் வெளியில் இருந்து வருவதல்ல, அவை பெரும்பாலும் நமக்குள் வளர்க்கப்பட்டு பின்னர் நம் சூழல் மற்றும் உறவுகளுக்கு வெளிப்படுகிறது. இறுதியாக அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்ற சொல்லாக்கம் ஒரு வலிமையான நினைவூட்டலை அளிக்கிறது. நீதியானது நம்முடைய செயல்களை மட்டுமல்ல, கிறிஸ்துவில் உள்ள நம் அடையாளத்தை சாட்சியாக காட்டுகிறது. இன்றைய உலகில் மதிப்புகள் மற்றும் பழக்கங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் நீதியானது நிலையான அடித்தளமாக விளங்குகிறது. இது களங்கங்களின் நேரங்களில் நம்மை உறுதிப்படுத்துகிறது. நாம் இன்று மட்டுமல்ல, நித்தியத்திற்காக வாழ்கிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. இந்த வாக்குத்தத்தம் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை தொடர நம்மை ஊக்குவிக்கின்றது. நீதியை முன்னுரிமைப்படுத்துதல். நிறைவான வாழ்க்கையை நாடுவோமாயின் தேவனது வழியில் நடப்பதற்கு தங்கள் மனத்தை அர்ப்பணிக்க வேண்டும். நீதி என்பது ஒரு இலக்கல்ல, அது நம்முடைய அன்றாட செயல்களின் முடிவுகளில் மற்றும் தொடர்புகளில் எடுக்கப்பட்ட ஒரு தேர்வு ஆகும். உண்மையான செல்வத்தின் இயல்பை உணர்வோம். பெரும்பாலும் நாம் வெற்றியை பொருட்களோடு இணைத்து பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனம் அந்த எண்ணத்திற்கு சவால் விடுகிறது. பண மதிப்பை மீறிய செல்வத்தை உறவுகள், திறமைகள், குணநலன்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் போது நம் எண்ணோட்டம் மாறுகிறது. எளிமையானதும் ஆறுதலுமான ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் நிறைவாக நாம் பெற்று அகமகிழ்வோம். தேவன் தரும் செல்வம் நமக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தாராள மனம், பிறருக்கு உதவி மற்றும் தேவனுடைய நன்மையை பகிர்தல் ஆகியவற்றின் மூலம் நமது வாழ்க்கை இன்னும் சிறப்படைகிறது. நம்முடைய நேரம், திறமைகள் அல்லது பொருளாதாரத்தை பயன்படுத்தி பிறரை ஆசீர்வதிக்கும் போது நீதியின் மதிப்புகள் உயர்த்தப்படுகின்றன. நீதியின் வாழ்க்கை ஒரு பாரம்பரியம் என்பது தேவனுடைய கற்பனைகளோடு நம் வாழ்க்கையை ஒப்பாக்குவதாகும். நாமே ஆசீர்வாதம் பெறுவது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களையும் சமூகத்தையும் பாதுகாக்கிறோம். நம் செயல் தலைமுறைகளில் நிலைத்திருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அன்பு, தாராளம், விசுவாசம் போன்ற பண்புகளை வளர்க்கும் பண்பாட்டை உருவாக்குகிறோம். நீதியான வாழ்க்கை தொடர்ந்து வாழும்போது பிறருக்கான முன்மாதிரியாக நாம் நிலைநிறுத்தப்படுகின்றோம். நாம் செல்வம் என்று கருதுவதை கண்காணிக்கும் நமது ஆன்மீக மற்றும் உணர்ச்சி நலனை வளர்த்துக் கொள்ளும் முக்கியத்தையும் புரிந்து கொள்ளவும் அழைக்கிறது. தேவனுடைய கொள்கையின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆசீர்வாதங்கள், சமாதானம் மற்றும் நிலையான நோக்கத்துடன் கூடிய பயணத்தை நம்மால் திறக்க முடியும். நீதி நமக்கு கிடைக்கிற நிறைவை வெறும் பொருட்சார் லாபத்தை கடந்து வழங்குகிறது. அது நமது பாரம்பரியத்தை செழிப்பானதும் அர்த்தம் உள்ளதாகவும் ஆக்குகிறது. இவ்வசனத்தின் போதனைகளை தியானிக்கும் போது நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் பிற தொடர்புடைய கருப்பொருளையும் ஆராயலாம். உதாரணமாக, தேவனுடைய நன்மை, அது அவருடைய சுபாவத்தை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்துகிறது. மேலும்
அது எவ்வாறு நமது வாழ்க்கையோடு தொடர்புடையது என்பதை உணர்த்துகிறது. அதை போலவே நமது செயல்கள் மற்றும் நோக்கங்களில் நீதியை நாட்டுவதும் நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. இவற்றில் ஒவ்வொன்றும் நமது பயணத்தை வலுவாகவும் விசுவாசமாகவும் மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். ஆன்மீக வாழ்விலும் உலக பிரகாரமான பொருளாதார நிலையிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.